கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 96:8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். கிறிஸ்துவுக்குரியவர்களை பொறுத்தவரை ஞாயிறு முக்கியமான ஆராதனை நாளாக கொடுக்கப்பட்டுள்ளது. 6 நாட்கள் உலக வாழ்வுக்கு முன் முதல் நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் செலவிடப்படும் நாளாக கருதப்படுகிறது. இது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். 6 நாட்கள் உலகில் வாழ தேவையான பலனை பெற ஞாயிறு கூடுகை உதவுகிறது. மேலும் கடந்த 6 நாட்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரின் கிருபையையும் பலனையும் பெற்றுக்கொள்ள உதவுகிறது. ஆனால் நம்மில் பலர் அன்று 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கூட பயபக்தியுடன் ஆண்டவருக்கு கொடுக்க தயங்குவது வியப்பளிக்கிறது. நாம் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் மிக அவசரமான தேவைகளை தவிர்த்து அவசியமாக தேவனிடம் செலவிடப்படும் நாளாக வைத்திருப்பது நாம் பாக்கியம் பெற்றோர்களாக வாழ உதவும். அந்த நாளை முழுவதும் ஆராதனைக்காகவும் ஜெபத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் ஒன்றாக ஐக்கியத்துடன் செயல்படுத்துவது மகிழ்ச்சியான அனுபவமாகும். மேலும் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோமாக. கர்த்தர் பூமிக்கு வருவார், அவர் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் என்கிறார். சங்கீதக்காரன் வானங்கள், பூமி, பெருங்கடல்கள், நாட்டில் உள்ளவை, காட்டில் உள்ளவை யாவும் கர்த்தருடைய மகிமையின் வருகையில் மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குகிறது. நேசர் வரும் காலம் இது. எனவே கர்த்தருடைய பிரகாரங்களில் பிரவேசிப்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்கிறார் தாவீது. நாமும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரின் மகிமையை காண்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்க எங்களுக்கு உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.